ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். இன்றைக்கி நம்ம நெயில்கோன் கிளாஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு தேவை அண்ட் எப்போவுமே நெயில்கோனுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எந்த அளவில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கிளாஸில் நமக்கு இந்த மாதிரி டீத்தூள் தேவைப்படும், அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் தேவைப்படும், இதோட காஃபி பொடியும் நமக்கு தேவைப்படும். ஸோ காஃபி தூளும், ஆனால் டீ தூள் அளவுக்கு தேவைப்படாது, பட் காஃபி தூள் கம்பல்சரி வேணும், அப்போ தான் நல்லா டார்க் ஸ்டெயின்ஸ் வரும். அதுக்கப்புறம் மைதா மாவு. ஸோ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அதை விட முக்கியமான பொருட்கள் என்ன வேணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க சில்வரில் நீங்கள் வேஸ்ட்டாக இனிமேல் உங்களுக்கு யூஸே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கப்போ இல்லை குவளையோ இல்லை ஒரு ஜாடியோ ஏதோ ஒன்று, பட் அது சில்வரில் தான் இருக்கணும், இல்லாட்டா ஸ்டீலில் இருக்கணும். இதை திருப்பி யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓல்டு சட்டி. இது ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, இது ஆல்ரெடி நான் நிறையா தடவை யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சட்டியை உங்களால் திருப்பி யூஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி சட்டி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது தீஞ்சு போன சட்டிலாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 மைதா அண்ட் காஃபி பவுடர். ஸோ இந்த 6 பொருட்கள் தான் நமக்கு கிளாஸுக்கு தேவை. ஸோ மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரஃபாக சொல்கிறேன். இதுதான் கரெக்டானதுன்னு இல்லை. எப்போவுமே இப்போ ஒரு பேச்சுக்கு டீ தூள் நான் 5 ஸ்பூன் எடுக்கிறேன்னா சுகர் 15 ஸ்பூன், 2 மடங்கு அதிகமாக இருக்கணும் சுகர். ஏன்னா சுகர்லேருந்து தான் நமக்கு அந்த லிக்விட் வரும். காஃபி பவுடர் 2 ஸ்பூன், அதாவது காஃபி இப்போ ஒரு 5 ஸ்பூன்னா காஃபி தூள் ஒரு 2 ஸ்பூன், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கணும். ஸோ காஃபி பொடி ஒரு 2 ஸ்பூன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர்லேயும் நீங்கள் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே 2 பங்கு கூட தான் இருக்கணும் சுகர். ஸோ இதை அடுத்த கிளாஸில் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.